பதவி ஏற்ற உடனே ட்ரம்ப் ஆற்றிய உரையிலேருந்து பல பேர் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அதில் எலான் மஸ்கும் ஒருத்தர் அப்படின்றாங்க. இதை நம்பவே முடியலையே. எலான் மஸ்க் தானே அவர் வந்து ட்ரம்ப் வெற்றி பெறத்துக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தார், நிறைய ஃபண்டெலாம் கூட செலவு பண்ணார் இல்லையா? அப்புறம் ஏன் வந்து எலான் மஸ்க் அதிர்ச்சி அடையணும்னு கேட்பீங்க. ஆக்சுவலி ட்ரம்ப்போட உரையில் பார்த்தீங்கன்னாக்கா, இனி வந்து எலக்ட்ரிக்கல் கார் தான் பயன்படுத்தணுன்ட்டு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து எந்த பெட்ரோல் காரோ சிஎன்ஜி காரோ எந்த கார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து எலான் மஸ்க்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னாக்கா எலான் மஸ்க் வந்து 2025 வந்து அதிகப்படியான எலக்ட்ரிக்கல் கார்களை வந்து தயாரிக்கலான்ட்டு ஒரு பிளான்ல இருந்தார். ஜோ பைடன் இருந்தப்ப 2030 வந்து பாதிக்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் கார்களாக தான் இயங்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆர்டர் போட்டுருந்தாராம். அதில் எலக்ட்ரிக்கல் கார் வாங்குறவங்களுக்கு வந்து $7,500 வந்து மானியமும் கொடுத்தாராம். சரிதான், இனி அமெரிக்கா முழுக்க எலக்ட்ரிக்கல் கார் தான், அதுவும் இனிமேல் டெஸ்லா கார் தான் அப்படின்ட்டு மிகுந்த ஆர்வத்திலையும் சந்தோஷத்திலையும் இருந்த எலான் மஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்காரு ட்ரம்ப். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எந்த கார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்க, அது உங்கள் சௌகரியம் தான், அப்படிலாம் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் கார் தான் வாங்கணுன்ட்டு அவசியமே இல்லை அப்படின்னு வந்து அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்காரு. இதில் வந்து எலான் மஸ்க் வந்து மிகப்பெரிய ஷாக் ஆயிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே எலக்ட்ரிக்கல் காரை நம்ம வந்து தயாரிக்கலாமா, இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸில் வந்து முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை இருக்கிறதா செய்திகள் வருது. இந்த விமர்சகர்கள் விட்டு வைப்பாங்களா? சரி, நீங்கள் ட்ரம்ப்பை உட்கார வச்சிங்கல்ல,